வெல்கம் பேக் அவர் சேனல். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம பேக் ஸ்டிச்சிங் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து நம்ம ஸ்லீவ் பார்க்க போகிறோம். ஸ்லீவில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம் பீஸு லைனிங்க்கு, அப்புறமா மெயின் கிளாத்துக்கு அட்டாச் பண்ணுறோம். 4 பீஸ் எடுத்துன்னு இருக்கேன் நான், 2 சைடுக்கும் அட்டாச் பண்ணுறதுக்கு. அது எப்படி அட்டாச் பண்ணுறோன்றது கூட நான் சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். இப்போது நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கிளாத்துக்கு வந்து எல்போ ஸ்லீவ் ஆகட்டும் எடுத்தாக்கா நம்மளுக்கு கிளாத் பத்தாது, சரிங்களா? மெயின் கிளாத் ஆகட்டும், லைனிங் கிளாத் ஆகட்டும் பத்தாது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் கிளாத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணணும், சரிங்களா? இந்த மாதிரி வச்சுக்குங்க. வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. ஒன்று மேலேனாக்கா ஒன்று கீழே வச்சுக்கணும். நம்ம கீழே ஏன்னாக்கா இதில் மெயின் பீஸ் எப்படி இருந்தாலும் லைனிங் பீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பேக்குன்ட்டு இருக்குது, கரெக்டாக வரணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து நம்மளுக்கு கிளாத்துக்குள்ளே போனால் தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், சரிங்களா? க்ளீனாக பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க, இல்லைனாக்கா மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். அந்த சைடு எந்த சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் நம்ம பீஸுங்களை வந்து அட்டாச் பண்ணுவோம். இல்லை இப்போ வந்து ஒரு பார்ட்ரு வந்து பெருசாக இருக்குது, ஒரு பக்கம் சிறுசாக இருக்குனாக்கா நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளாத்துங்களை வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம். பண்ணிட்டு அது மேலே வந்துட்டு 2 பக்கம் ஸ்டிச் ஆனவுடனே அது மேலே வந்து ஒரு தையல் போட்டுங்க. அப்போ தான் அது ஸ்ட்ராங் கிடைக்கும் நம்மளுக்கு, சரிங்களா? இல்லைனாக்கா அது பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கேளுங்க. சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. வாட்ஸ்அப் ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? இது மேலே அமுக்கி ஒரு தையல் போடுங்க. அது வந்து இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு இந்த ஸ்டிச்சு. இது ஸ்லீவ் வந்து எதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போட்டிருக்கேனாக்கா ஸ்லீவில் தான் நிறைய மிஸ்டேக் ஆகும். அப் அண்ட் டவுன் வந்து ரொம்ப வரும், சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஸ்டிச் பண்ணவனையும் கட் பண்ணிவிட்டு எது பேக்கு எது ஃப்ரண்ட்டுன்றது நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், சரிங்களா? ஒன்று வந்து உல்ட்டாவில் போட்டிங்களாக்கா ஒன்று வந்து சீதாவில் போடணும். அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி பக்கம் போட்டிங்களாக்கா கரெக்டாக வராது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கீழே அதே மாதிரி லெவல் பண்ணிக்கிங்க. கீழே இந்த க்ராஸு எல்லாமே நீங்கள் ஈக்குவல் பண்ணிக்கிங்க, அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கிங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் எது இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ஷேப் எழுதியிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷேப்பில் வந்து கர்வ் லைன் ஒன்று கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கட் பண்ணுங்க, ஜாஸ்தி கட் பண்ண போகாதீங்க, லைட்டாக கட் பண்ணிக்கிங்க, சரிங்களா? நம்ம 1/4 இன்ச்சு விட்டுருந்தோம், அந்த மாதிரி கட் பண்ணிங்க. இப்போது ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட்டு மெயின் பீஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். இதில் வந்து ராங் சைடு ரைட் சைடு ரெண்டுமே இருக்கும், அதை பார்த்து பண்ணுங்கள். இதில் வந்து ரஃப்பாக இருக்குது, இப்போ வர சாரீங்களெல்லாம் வந்து ரஃப்பாக இருக்கிறது தான் மெயின் கிளாத்தாக இருக்குது. அதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. ஒரு சாரியில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, டார்க் அண்ட் லைட், அந்த மாதிரி லைட் கலர். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு நீங்கள் பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது நான் அதே மாதிரி அட்டாச் பண்ணுறேன். இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறதெல்லாம் யாரும் கிளாஸ் போட்டிருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ஏன்னாக்கா பிகினர்ஸு ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கணுன்றதுனால நான் தெளிவாக போட்டிருக்கேன். இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னோடய ஸ்டூடெண்ட் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணுன்றது கூட எனக்கு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இது தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா ப்ளேலிஸ்ட்டில் இதோட கண்டினியூ இருக்குது, போய் பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, பாருங்கள். பார்த்துட்டு என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இது நம்ம லைனிங்கில் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி தான் ஸ்டிச் வரும். நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன இருக்கும்னாக்கா இதோட ஃபினிஷிங், ப்ளவுஸோட ஃபினிஷிங் இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு. அது நான் செப்ரேட் கிளாஸ் எதுக்கு போகிறேன்னா, நிறைய பேர் எனக்கு கேட்டுட்டு இருந்தாங்க சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு வந்துட்டு எப்படின்ட்டு. அதனால் அது செப்ரேட்டாகவே ஒரு கிளாஸ் போடுறேன் நான். ஸோ இந்த மாதிரி தான் வரும். வந்துட்டு இதில் பார்த்துங்க, அந்த ரஃப்பாக இருக்கிறது உள்ளே போகிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள், சரிங்களா? எங்கள் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கா இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க.
அவங்க வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணவனையும் நான் ஓகே சொன்ன பிறகு அவங்க நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் அவங்களுக்கு. ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டு இந்த பக்கம்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து பேக் பார்ட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்களாக்கா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. இல்லைனா என்ன ஆகுனாக்கா ஃப்ரண்ட்டு பேக்கு ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு பேக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு தைக்க சொல்ல ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வரணும். சரிங்களா? இந்த மாதிரியில் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஆகிட்டு 2 பேருக்கும் இதில் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டு தையல் போடல, மேலே வந்து தையல் போடல, அப்படியே ஃபோல்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறது. இது செகண்ட் மெத்தட். நான் ஆல்ரெடி ஒரு ப்ளவுஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸ் வர சொல்ல அது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படியே போடுறேன். இங்கே பாருங்கள், லைனிங் மேலே நம்ம ஸ்டிச் போடுறோம் இல்லைங்களா, அது எப்படி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறது. இது மாதிரி ஒரு மெத்தடை நான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸ்லீவ் வந்து இது வந்து மேலே மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு ஸ்டிச்சு இருக்காது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு லைனிங்கில் வந்து ஸ்டிச் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து லைனிங்கில் வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸ் முடிஞ்சிட்ட பிறகு, ஃபினிஷிங் முடிஞ்சிட்ட பிறகு அலு ப்ளவுஸ்லேயே டைரெக்டாக எப்படி போட்டுட்டு நம்ம ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படின்றது வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போடுவோம். ஆனால் இதில் நம்ம போடுறது இல்லை ஆச்சுங்களா? இதை கரெக்டாக ஈக்குவலாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேய்ச்சி விட்டுடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஒரு தையல் அடிச்சுங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். நம்ம ஸ்லீவ் போட சொல்ல எங்கே தையல் அடிச்சிருக்கோன்ட்டே தெரியாது, நல்லாயிருக்கும். இதே வந்து பூனம் சாரீ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச் மேலே போட்டு தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, வழவழன்னு இருக்கும் அது. அதனால நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டிச்சு போட்டே போடணும். இது வந்து ஒரு காட்டன் சாரீ மாதிரி இருக்குது. அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து அங்கே தையல் கேட்கல, அதனால நான் இப்படி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணிவிடுங்க. சேம் இதுவும் சேம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்க. இன்னொன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு கற்றுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். உங்கள்கிட்ட மிஷின் இருந்து உங்களுக்கு டைலரிங் கற்றுக்கணும் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் என்ன. இது ஃப்ரீ கிளாஸ் தான். இந்த மாதிரி வரும். இப்போது நம்ம கிளாஸில் வந்துட்டு புதுசாக ஒரு கோர்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆரி எம்ப்ராய்டிங் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் ஆனவனையும் அது சிலபஸ் வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் எடுத்துடுங்க, கட் பண்ணிவிடுங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பார்த்து தான் நம்மளுக்கு என்ன ஏதுன்ட்டு புரியும். சைடில் எல்லா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு க்ளீனாக கட் பண்ணிங்க. என்னோடய வீடியோவை ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஹால்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ஷோல்ட்ரு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஷோல்ட்ரு அட்டாச் பண்ணோன்னாக்கா எப்போயுமே அக்கிள் பகுதியிலேருந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணக்கூடாது. ஏன்னாக்கா நான் சொல்லியிருக்கேன், சின்ன மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலான்ட்டு. நம்ம வந்து ஷோல்டர்கிட்டேருந்து ஆம்ஹோல்கிட்ட வர பக்கத்துலேருந்து தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். சரிங்களா? இதில் எதுனா அங்கே வேரியேஷன் வந்துச்சுன்னா நம்ம வந்து சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஷோல்டர்கிட்டேருந்து தான் போகணும். கரெக்டாக வச்சு கரெக்டாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க. நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டுருந்தா 1/4 இன்ச்சுக்கு அடிங்க, 1/2 இன்ச்சு விட்டுருந்தா 1/2 இன்ச்சுங்க அடிங்க. கரெக்டாக மெஷர்மெண்ட் எப்படி விட்டுருக்கீங்களோ அந்த மாதிரி அடிங்க. இல்லைனாக்கா நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு விட்டிங்களாக்கா நம்மளுக்கு கீழே வந்து ஃபோல்டிங் பண்ண சொல்ல அப் அண்ட் டவுனாக வரும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணலாம். ஸ்லீவை நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிது எப்படி அட்டாச் பண்ணேனாக்கா சென்டர்லேருந்து அட்டாச் பண்ணி காட்டினேன் இல்லைங்களா? இப்போ வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச் பண்ணி காட்டின்னு இருக்கேன். உங்களுக்கு பாருங்கள், 2 விதமான ஸ்லீவ் அட்டாச்சும் நான் காட்டிகிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு எதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிங்க. 2 மாதிரியும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் என்னன்னாக்கா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துச்சுனாக்கா இதில் வந்து நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். என்னதான் பர்ஃபெக்டாக கட்டிங் பண்ணாலும் சின்ன சின்னது வரும். இதில் நீங்கள் சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்களா 2 பக்கம் எதுனா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்தாக்கா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு 2 பக்கத்தில் எந்த ஸ்லீவு சென்டர்லேருந்து வச்சு ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கா, இது மாதிரி ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு 2 மெத்தடில் எப்படி வேணும் வந்தாலும் ஸ்டிச் பண்ணிக்கிங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து ஃபினிஷிங் இருக்குது. ஃபினிஷிங் வந்து வரும். ஃபினிஷிங் ஆனவனையும் நெக்ஸ்ட்டு இது சிலபஸ் ரிலீஸ் பண்ணுவேன். அது ஆனவனையும் உங்களுக்கு அலோ ப்ளவுஸ் போட்டுட்டு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ற கிளாஸும் உங்களுக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி ஸ்லீவை வந்து இழுக்கக்கூடாது. இழுத்து இழுத்து ஸ்டிச் பண்ணிங்களாக்கா அது ஒரு மாதிரி இருக்கும். அது சுருக்கமாக விழும். அதனால இழுக்காதீங்க. நீங்கள் வந்து க்ளீனாக பார்த்து அது எப்படி நம்ம கட்டிங் போயிருக்கோ அந்த கட்டிங் மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த காரணத்துலேயும் இழுக்காதீங்க. சரிங்களா? இழுத்துனீங்களாக்கா ஒரு பக்கம் ஸ்லீவ் பெருசாகவும் ஒரு பக்கம் சிறுசாகவும் வரும். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி தேய்ங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக தெரியுது பாருங்கள். மேலே நம்ம ஸ்டிச் போடல. பாருங்கள் எப்படி இருக்குது. என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.